ஒரு அழகான நகரத்துல ஒரு ஸ்கிரேப் யார்டை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆள் உட்காந்துட்டு ஒரு கிரெயின்ல குப்பைகளையும் மேக்னட்ஸையும் தனித்தனியா பிரிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த ஊர்ல இவர் ஒய்ஃப் கூட தான் இந்த இடத்துல வேலை பார்க்கறாரு. இவங்க ஒய்ஃபுக்கு இப்போ ஒரு கால் வருது. போய் அட்டன் பண்ணும்போது உங்க ஹஸ்பண்டுக்கு தான் கால் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால இவங்களும் வெளியில போய் அவங்களோட ஹஸ்பண்ட் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அவர் பார்த்துட்டு இருந்த வேலையை நிறுத்திட்டு வந்து கால் அட்டன் பண்றதுக்காக வராரு. கால் எடுத்து பேசினா இல்ல ராங் நம்பர் அப்படின்னு வச்சிடறாங்க. என்னடா இது வேலை கட்ட நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவர் திருப்பி வெளியில போக ட்ரை பண்ணும்போது இவங்களை உள்ள வச்சு யாரோ பூட்டிடுறாங்க. யார் அது உள்ள வச்சு பூட்டினது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜன்னல் வழியா பார்க்கும்போது இவர் ஓட்டிட்டு இருந்த கிரேனை ஒரு லேடி வந்து சீக்கிரட்டா எடுத்துட்டு போறாங்க. திருட்டுத்தனமா இந்த கிரேனை திருடிட்டு போற இவ முன்னாடி என்ன இருக்கு ஏது இருக்குன்றத கூட கவனிக்கல. அவ பாட்டுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நசுக்கிட்டு போயிட்டு இருக்கிறா. அந்த இடத்துல ஒரு சிலிண்டரும் இருக்கும். அந்த சிலிண்டர் வந்து ஒண்ணு வெடிக்க ஆரம்பிச்சு அங்க இருக்கிற டயர்ஸ் எல்லாமே அப்படியே அந்த இடத்துல விழுந்து அந்த இடமே வந்து இப்ப கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த இடமே இப்ப ஃபுல்லா நெருப்புல வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இவங்க வேற உள்ள இருக்கிறாங்க. உடனே இந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா பா பெட்ரோலுக்கு வந்து கால் பண்றாங்க. நாங்க இந்த மாதிரி ஆபத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்பதான் அந்த பா பெட்ரோலை வந்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க. இந்த அழகான சிட்டிக்கு நடுவுல இருக்கிற கடல்ல ஒரு பெரிய ஷிப் வந்துட்டு இருக்கு. இதுல ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் கூட ஒரு 6-7 பப்பீஸ் இருக்கும். இந்த பப்பீஸ் கூட சேர்ந்துதான் இவன் வந்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா காப்பாத்துறான். இதுல இந்த பப்பியோட பேரு ஸ்கை. இவன் வந்து நான் முதல்ல போய் என்ன பிரச்சனைன்னு பாக்குறேன், நீங்க எல்லாரும் சீக்கிரம் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ஜெட்ல வேகமா கிளம்பிடுறான். மிச்சம் இருக்கிற எல்லாருமே சிட்டிக்கு எப்படியோ கரெக்டா வந்துடுறாங்க. அங்க இருந்த ரோடோட இந்த ஷிப்பை வந்து கனெக்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பப்பீஸ் எல்லாரும் அவங்களோட வெஹிக்கல் எடுத்துக்கிட்டு கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கை அப்படின்றவன் என்ன பண்றான்னா அங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்த்துட்டு இவங்களுக்கு நிச்சயமா நெருப்பு அணைக்க தண்ணி தேவைன்னு சொல்லிட்டு போற வழியிலே கடல்ல இருந்து கொஞ்சம் தண்ணியும் எடுத்துட்டு போறா. எடுத்துட்டு வந்த தண்ணிகளை வந்து போற வழியிலே கொஞ்சமா அவ வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறா. அதுலயே அங்க இருக்கிற கொஞ்சம் தீகள் வந்து அணைய ஆரம்பிச்சிருது. எப்படியோ பா பெட்ரோல்ல இருந்து ஆளுங்க வந்துட்டாங்க. இதுக்கு மேல நமக்கு பிரச்சனை இல்லைன்னு அவங்களும் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அந்த டைமிங்ல அங்க மிச்சம் இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. இதுல ரெட் கலர் பப்பி இருக்கிற ஒரு பப்பி இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா சிமெண்ட் மிஷின் மாதிரி ஒரு வண்டியை வச்சிருக்கு. ஸ்கிரேப் யார்டுக்குள்ள இது போனதுமே அந்த வண்டியை வந்து ஒரு சொலட்ட ஆரம்பிக்குது. அந்த சிமெண்ட் மிஷின் மாதிரி இருக்கிற இதுக்குள்ள இருந்து நிறைய தண்ணிகள் வந்து அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற நெருப்பு எல்லாத்தையுமே இது வந்து அணைச்சிருது. அந்த 2 பேரையும் அவ உள்ள பூட்டி வச்சிருப்பால, அவங்களுக்கு பக்கத்துல ஒரு சிலிண்டர் இருக்கு. அங்க நெருப்பு வந்துருச்சு. இதை அணைக்கலான்னு பார்க்கும்போது அந்த மிஷின்ல இருந்த தண்ணி வந்து தீந்து போயிருது. கரெக்டா அந்த டைமிங்ல ஸ்கை தான் வந்து மறுபடியும் அந்த நெருப்பு அணைச்சு அவங்கள வந்து இப்ப காப்பாத்திடுறா. இருந்த அந்த 2 பேரையும் இவங்க வந்து இப்ப எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்திடுறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷத்தோட இவங்க கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆமா, எதனால இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு இந்த சின்ன பையன் கேட்கும் போதுதான் ஒரு பொண்ணு வந்து என்னோட கிரேனை வந்து திருடிட்டு போயிட்டா. அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அதுல 10 டெயின் வெயிட் உள்ள மேக்னெட் இருக்கு. அதை எதுக்காக எடுத்துட்டு போனான்னு தான் தெரியல அப்படின்னு வந்து இவர் சொன்னதுமே நம்ம ஹீரோ வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளவு வெயிட் உள்ள மேக்னெட் வந்து எதுக்காக அவளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த லேடியா தான் காமிக்கிறாங்க. எடுத்துட்டு வந்து அந்த மேக்னெட்டை வச்சு இவ ஒரு மிஷின் ரெடி பண்றா. இவ தான் இந்த படத்தோட வில்லி. இவளோட பேரு விக்டோரியா. இங்க கட் பண்ணி லைவ் நியூஸ் வந்து காமிக்கிறாங்க. நம்மளோட பூமியை கிராஸ் பண்ணி ஒரு பெரிய விண்கல் வந்து போக போகுது. அதை நம்மளோட நார்மல் கண்ணிலே நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாசா சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இதனால அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் கண்ணாடியை போட்டுட்டு ஜாலியா அதை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அதுக்கு பக்கத்துல தான் வந்து இந்த ஹெட் குவார்டர்ஸை காமிக்கிறாங்க. இதுதான் அந்த பா பெட்ரோலோட ஹெட் குவார்டர்ஸ். இதுல 7 பப்பீஸ் இருக்கும். இதுல ஒரு பப்பியோட பேர் வந்து சேஸ். இதுதான் அந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கிறது. நீ கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா இவன் என்ன பண்றான்னா ஒரு 3 குட்டீஸை வந்து கூட்டிட்டு வரான். 3 குட்டி பப்பீஸ் இருக்கும். இவங்க எல்லாரும் நம்மளோட இடத்துக்கு வந்து இன்டர்னுக்காக வந்திருக்காங்க. இவங்க ஃபியூச்சர்ல இவங்கள மாதிரியே வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இருக்கிற விஷயங்களை ஒன்னொன்னா நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இதுங்க 3மே அங்க இருக்கிறவங்களை போய் வம்பிழுத்துட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்குங்க. அதுலயும் ஒண்ணு ஸ்கை கிட்ட போயிட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள் போனா உன்னை விட ஹைட்டா வளர்ந்துருவேன் போலயே அப்படிங்கிற மாதிரி வந்து வம்பிழுத்துட்டு இருக்கு. இப்பெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, ஒழுங்கா உங்களோட ட்ரைனிங்க கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து அந்த 3 குட்டீஸையும் வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த விண்கல்ல போய் பார்க்க சொல்றான். அங்க இருக்கிற டெலஸ்கோப் மூலமா அதை பார்க்கலாம் அப்படின்னு அதுங்க போய் அந்த மிஷினவே இப்ப கீழே தள்ளி உடைச்சிருக்கோங்க. அப்ப கரெக்டா லிபர்ட்டி அப்படிங்கிற இந்த பப்பி தான் வந்து காப்பாத்தி இருக்கோம். இங்க இருக்கிறதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி, ரொம்ப சேஃபா நடந்துக்கோங்கன்னு வந்து சொல்லுதுங்க. அப்படியே கட் பண்ணி இந்த விக்டோரியாவை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவ்வளவு ஒரு சயின்டிஸ்ட் தான். இங்க வரப்போற அந்த விண்கல் கிராஸ் ஆகுதுல, அதுல வந்து ஏதோ ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருக்கிறது இவளுக்கு தெரிய வந்திருக்கும். அதனாலதான் இந்த மிஷினை ரெடி பண்ணிருக்கிறா. இந்த மேக்னெட்டிக் மிஷின் மூலமா அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இவளோட நோக்கம். அதனாலதான் இதை ரெடி பண்ணி இப்ப வந்து அந்த மிஷினை ஆன் பண்றா. அவளுக்கு அந்த விண்கலை இவ சைடு கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய சைஸ் மேக்னெட் தேவை. அதனாலதான் அந்த மேக்னெட்டை அவ திருடி இருந்திருப்பா. இவன் நினைச்ச மாதிரி அந்த விண்கலை இப்ப இவ இருக்கிற திசை நோக்கி வந்து இழுத்துட்டு இருக்கா. நான் பரவாயில்ல சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா இந்த மிஷினுக்கான எனர்ஜி சோர்ஸ் பத்தல. அதனால அது வந்து பாதியிலே ஆஃப் ஆகி நின்றது. இப்போ அவ்வளவுதான் போச்சு, இதுல நம்ம தோத்துட்டோமா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த விண்கல் இப்ப நேரா பூமியை தான் நோக்கி போய்கிட்டு இருக்கு.
இவங்க எல்லாரும் உட்காந்து ஜாலியா அந்த இது மூலியமா டெலஸ்கோப் மூலியமா நம்ம அந்த விண்கல் கிராஸ் ஆகிறத பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களை நோக்கி தான் அது வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த பையனுக்கு அலர்ட் மெசேஜும் வந்துருது. இப்ப நேரா இவங்க இருக்கிற அந்த பில்டிங் மேலதான் இந்த விண்கல் வந்து மோத போகுது. அதனால இவங்க எல்லாரும் வெளியில வந்து சீக்கிரமா அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றணும், வேற திசை நோக்கி போக வைக்கணும் அப்படின்றதுனால எல்லாரும் வேக வேகமா வந்து அவங்களோட வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. இந்த விண்கல் நேரா இவங்க இருக்கிற பிளேஸ்ல தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுமே மக்கள் எல்லாரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் இந்த பப்பீஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல போயிட்டு சேஃபா இருக்கிறாங்க. அது நேரா வந்து இவங்களோட அந்த டாக்டர்ஸ்ல தான் மோதி எப்படியோ கீழே போய் நிக்குது. அப்படி நிக்கிறதுக்கு முன்னாடி தான் ஸ்கையும் வந்து நின்றுட்டு இருக்கா. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல இந்த பையன் வந்து அந்த ஸ்கையை வந்து காப்பாத்திடுறான். இப்ப யாருக்கும் எந்த உயிர் ஆபத்தும் இல்லாம எப்படியோ அது வந்து லேண்ட் ஆகிருது. டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேஃபா இருப்பாங்க. அந்த குட்டி பப்பீஸ் எங்கன்னு தேடும் போது அதுங்க மூணு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. எப்படியோ யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்ததுன்னா அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. யாருக்கும் பெருசா எதுவும் ஆகல, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த விண்கலை தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவா அவங்க கூட இருக்கிற அந்த டீம்ஸும் இங்க வந்து பாக்குறாங்க. அதுல இருந்து ஏதோ ஒரு புகை மாதிரி வெளியில வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல இதை வந்து இங்க வச்சிருக்க கூடாது, இதை நம்மளோட இடத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே லைவ் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல இதுக்கெல்லாம் காரணம் வந்து விக்டோரியா தான் தெரிஞ்சு அவளை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. இதே இடத்துலதான் இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ் மேயரும் வந்து இருக்கிறாரு. அவர் கூட நிறைய பூனைக்குட்டிங்களும் இருக்குங்க. கட் பண்ணி இப்ப ஷிப்ல காமிக்கிறாங்க. இந்த விண்கலை தான் இவன் வந்து என்ன இருக்கு, அதுல என்ன எனர்ஜி சோர்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக ரிசர்ச்காக வச்சிருக்கான். இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம இங்கதான் வந்து தற்காலிகமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்பீஸ் எல்லாத்துக்குமே அவன் வந்து சின்ன சின்ன ரூமா காமிக்கிறான். அங்க அதுங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல போய் இருந்துக்குதுங்க. கையால மட்டும் அதோட ஹைட்னால அதுக்கு மேல வந்து ஏற முடியல. நான் வேணா அதை வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு அவன் கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணு வேணா, என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே முயற்சி பண்ணி ஏறிடுது. ஏறினதுல மேல போய் முட்டி விழுந்துருது. அதனால அதோட திங்ஸ் எல்லாமே வெளியில வந்து விழுது. அதுல ஒரு சின்ன ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கு. அது வந்து அதோட ஓல்டு மெமரிஸ். அதனால அதை எடுத்து திருப்பி பத்திரமா அதை பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணி வச்சிருது. ஷிப்ல தான் அந்த விண்கல் இருக்கிறதுனால அதை சுத்தி ஏதோ ஒரு எனர்ஜி சோர்ஸ் வர மாதிரி இருக்கு. ஆனா இவங்களுக்கு யாருக்குமே அதை பத்தி எதுவும் தெரியல. இப்போ இந்த பப்பி வந்து தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால இதால ஒழுங்கா தூங்க முடியல. எங்கிருந்து இந்த லைட் வருது, என்ன ஏது அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஸ்கை மட்டும் அங்க இருந்து எந்திரிச்சு வெளியில போய் பாக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த வெளிச்சம் வந்து அந்த விண்கல்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த வெளிச்சம் வருது அப்படின்னா அந்த கல்லை தொடும் போது அது வந்து ரெண்டா அப்படியே பொழந்துருது. உள்ள வந்து ஒரு 6-7 கிறிஸ்டல்ஸ் இருக்கு. கிறிஸ்டல்ஸை பார்த்ததுமே அந்த ஸ்கை போயிட்டு அதுல காலை வைக்குது. அப்படி வச்சதுமே அதோட கால் மட்டும் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறது ஸ்கைக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல் தனியா போய் விழுது. அதுக்கப்புறமா தான் இவ வந்து நடக்க ஆரம்பிக்கிறா. அப்படின்னா இந்த கிறிஸ்டலோட பவர்னால தான் நம்ம பறந்துருக்கோம் அப்படிங்கறத அவ வந்து தெரிஞ்சுக்கிறா. அதை பாக்குறதுக்காக கிட்ட வரும்போது அந்த கிறிஸ்டல் அவளோட டாலர்ல போய் ஒட்டிக்குது. அந்த கிறிஸ்டல் போயிட்டு அவளுக்குள்ள சேர்ந்ததுமே அவ வந்து பறக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்குன்னு சூப்பர் பவர்ஸ் வந்த மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற கிரேனு வெயிட் எல்லாத்தையும் ரொம்பவே ஈஸியா அசால்ட்டா வந்து தூக்கிடுறா. இதுக்கப்புறம் நம்ம வந்து யாருக்கும் சலிச்சவ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்றா. ரொம்பவே குட்டி அப்படி இப்படின்னு இவள நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி இப்ப இவளுக்கு சக்தி கிடைச்சிருச்சு. அதை யூஸ் பண்ணி இப்ப வந்து என்ன பண்றான்னா இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்த ரூம்குள்ளே நேரா போயிட்டு விழுந்துடுறா. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகி எந்திரிக்க என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஸ்கை அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றா. எல்லாரும் சேர்ந்து மிச்சம் இருக்கிற கிறிஸ்டல்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க இருக்கிற மிச்சம் 6 கிறிஸ்டலுமே அங்க உள்ள 6 பப்பீஸோட டாலர்ல போயிட்டு சேர்ந்துருது. இதனால அங்க இருக்கிற எல்லா பப்பீஸ்க்கும் ஒவ்வொரு சூப்பர் பவர் கிடைக்குது. ஒரு பப்பிக்கு நெருப்பை வந்து உருவாக்குற சக்தி இருக்கு. இன்னொன்னுக்கு ஃபிளாஷ் மாதிரி ரொம்பவே ஸ்பீடா மூவ் பண்றதுக்கான சக்தி கிடைச்சிருக்கு. பிரவுன் பப்பிக்கு தண்ணியோட சக்தி வந்து கிடைச்சிருக்கு. இந்த கிரீன் கலர் பப்பிக்கு வந்து என்ன சக்தினா மேக்னெட்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ற மாதிரி வேணா சக்தி கிடைச்சிருக்கு. இன்னொன்னு வந்து நல்ல பால் மாதிரி உருண்டு உருண்டு போயிட்டு எல்லாரையுமே வந்து அடிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு சக்தி கிடைச்சிருக்கு. இது மாதிரி அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு சக்திகள் இருக்கு. இந்த லிபர்ட்டிக்கு மட்டும் நமக்கு என்ன சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பறக்கிற சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து பாக்குது. ஆனா அதால வந்து முடியல, அந்த சக்தி இல்ல. ஒருவேளை இந்த சக்தி இருக்கும் சக்தி இருக்கும் அங்க இருக்கிற மத்த பப்பீஸ்க்கு வந்த சக்திகளை வச்சு இது வந்து ட்ரையல் பாக்குது. ஆனா எதுவுமே அதுகிட்ட இல்ல. இருக்கிற மத்த பப்பீஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து இப்போ சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால எங்களோட ட்ரெஸ் வெஹிக்கல்ஸ்னு எல்லாமே எங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேக்குதுங்க. அதுவும் கரெக்ட் தான், உங்களுக்கான மாதிரி நான் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறான் ரொம்பவே சூப்பரா. இவங்களும் அவங்களோட வண்டியில ஏறினதுமே அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அது எல்லாமே வந்து சூப்பரா வந்து மாறிடுது. இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து மாசா வந்து இந்த உலகத்தை காப்பாத்துறது கிளம்பிட்டாங்க. லிபர்ட்டி மட்டும் இங்கே இருக்கு. நான் வரலையா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு வந்து இவன் கிட்ட கேட்கும்போது இப்போதைக்கு உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவையில்லை, இந்த 3 குட்டிங்களை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த மாதிரி இவங்க தனியா விட்டுட்டு போறது சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் வேற வழி இல்லை, இவங்க கூட தான் நம்ம பொழுத ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே மக்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் போயிட்டு சூப்பரா ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
குட்டியோட சூப்பர் ஹீரோஸே ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். இதுதான் இப்ப லைவா வந்து நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. இது ஜெயில்ல இருந்து பார்த்த விக்டோரியாவுக்கு செம்ம கடுப்பாயிருது. இது வந்து எல்லாமே நடந்தது என்னாலதான், இப்ப இவங்க எல்லாரும் ஆட்டம் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்பதான் எக்ஸ்மேயர் வந்துட்டு, நான் உனக்கு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட ஒரு டீல் வச்சுக்கிறாரு. உனக்கு அந்த கிறிஸ்டல்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நீ எனக்கு அதுல ஒண்ணு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாரு. இவளு வந்து சரி இப்போதைக்கு இங்க இருந்து எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு ஒத்துக்கிறான். அப்போ போயிட்டு டாய்லெட்டை வந்து ஓபன் பண்ண சொல்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா இது வழியா இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அவர் இவ்வளவு நாள் குழி தோண்டி வச்சிருந்திருக்காரு. அது மூலியமா இவங்க எல்லாரும் வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாங்க. இப்பயாவது நமக்கு ஏதாவது வந்து பவர்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குது. எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி இவங்களுக்காவது ஏதாவது ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேத்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்குது. ஒரு ட்ரைனிங்ல கூட இவங்க கொஞ்சம் கூட ஒழுங்காவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. இவங்க நிச்சயமா இந்த இடத்துல சேர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி லிபர்ட்டி நினைச்சுக்குது. இப்ப இவங்க 3 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஒரு பிளேன்ல வந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேயர் கேட்கும்போது, அதுக்கு என்கிட்ட ஒரு பக்காவான பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விண்டோவை ஓபன் பண்ணி விட்டுறா. அடி பாவி எதுக்கு இந்த அந்தரத்துல வந்து இப்படி கதவை திறந்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது, அது எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு டேபிளை தூக்கி இன்ஜின் மேல வீசுற மாதிரி வந்து வீசி விட்டுறா. இதனால அவங்களோட ரெக்க வந்து இப்போ கிராஷ் ஆகி பிளேன் வந்து வெடிக்க போகுது. எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். அப்பதான் இவளோட பிளான சொல்றான். நம்ம ஏதாவது ஆபத்துல இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக வருவாங்க. சோ நம்ம அவங்கள தேடி போக வேணாம், அவங்களையே இங்க வர வைக்கலாம்னு சொல்லிட்டு அவ பிளான் போடுறா. அவனோட பப்பீஸும் லிபர்ட்டியை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. இப்ப அவங்க வந்து ஆனா பெர்ஃபெக்டா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை பார்த்ததுமே சந்தோஷப்பட்ட லிபர்ட்டி வந்து பேசும்போது, இவங்களுக்கான ட்ரைனிங் லிமிட்னு ஒண்ணு இருக்கு, நீ இவ்வளவு இதெல்லாம் கொடுக்க கூடாது ஃபோர்ஸ் ஆலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிபர்ட்டியை வந்து அவன் கண்டிஷனா சொல்றான். அப்ப லிபர்ட்டி அவங்களை திரும்பி பார்த்து, உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ், நாங்க கரெக்டா இப்ப பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பயத்துல சொல்லிடுறாங்க. டைமிங்ல கரெக்டா நம்ம ஹீரோக்கு வந்து அலர்ட் மெசேஜ் வந்துருது. அப்போ வந்து ஸ்கை கிட்ட தான் ஒன்னாலதான் வந்து பறக்க முடியும், அதனால நீ உடனே போயிட்டு அங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு பாரு, சேஃபா லேண்ட் பண்ண பாரு, நாங்க அதுக்குள்ள அங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கையை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸ்கையும் வாங்கி அங்கிருந்து பறந்து எந்த இடத்துல வந்து அந்த பிளேன் கிராஷ் ஆக போகுது என்ன ஏதுங்கிறத இங்க இருந்தே வந்து நோட் பண்ணிருது. நோட் பண்ணிட்டு அந்த பிளேன்ல இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குது. உள்ள போய் பார்த்தா அங்க இருக்கிறது எக்ஸ் மேயர். இவனா நீ எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஷாக் ஆகிருது. ஷாக் ஆனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா பின்னாடில இருந்து வந்து ஸ்கையை பிடிச்சிடறா. பிடிச்சது மட்டும் இல்லாம அதோட கழுத்துல இருக்கிற அந்த கிறிஸ்டலையும் எடுத்துக்கிட்டு அங்க மேல இருந்து பிளேன் மேல இருந்து அவ கீழே குதிச்சிடறா. பக்கம் இந்த எக்ஸ் மேயர் அதுக்கப்புறம் அவனோட பூனைக்குட்டிங்க அவங்களும் எல்லாருமே வந்து பிளேன்ல இருந்து கீழே குதிச்சிடறாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாருமே வந்து பாராஷூட் போட்டிருக்காங்க. சோ இந்த பிளேன்ல இருக்கிறது இப்போ ஸ்கை மட்டும் தான். எப்படியாவது இதை சேஃபா லேண்ட் பண்ணி ஆகணும். இது கிட்ட பவர்ஸும் கிடையாது. நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம ஹீரோக்கு உடனடியா அது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிருது இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிளேனை வந்து சேஃபா லேண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, ஆனா அது எப்பயுமே பிஸியா இருக்கிற ஏரியா. அதை எப்படியாவது கிளியர் பண்ணி அந்த இடத்துல வந்து இந்த பிளேனை வந்து சேஃபா வந்து லேண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கான ப்ரிப்பரேஷனை இவங்க எல்லாரும் கீழ இருந்து பாத்துக்கிறாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் யாரும் வந்து வராத மாதிரியும், அதுக்கப்புறம் தற்காலிகமா அங்க இருக்கிற எல்லா சிக்னல்ஸையுமே வந்து பிளாக் பண்ணி வச்சு எல்லா ஏற்பாடையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து சேஃபா லேண்ட் ஆகிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த இடத்துல தான் வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கு. அதனால மேல வழியா போய் இது வந்து கண்டிப்பா வந்து சேஃபா லேண்ட் பண்ண முடியாது. இதை பத்தின ஷாக்கான ஸ்கை என்ன பண்ணுதுன்னா, கீழ் வழியா தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோக்கு கீழே வந்துருது. ஹீரோவோட தலையில எல்லாம் ஜஸ்ட் மிஸ்ல வந்து மிஸ் ஆகி இடிச்சிருக்கும். எப்படியோ போய் சேஃபா லேண்ட் பண்ணிரும் அப்படின்னு பார்த்தா லேண்ட் பண்றப்போ டயர் எல்லாமே வந்து ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிருது. அதனால கரெக்டா இந்த பிளேஸ் மேல வந்து மோத வேண்டியது அதோட நோஸ் கிட்ட வந்து கரெக்டா எப்படியோ அந்த பிளேன் வந்து நின்றுது. எப்படியோ அங்க இருக்கிற எந்த மக்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம இவங்க வந்து சேஃபா லேண்ட் ஆகிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் வந்து இங்க திருப்பி வந்ததுமே லிபர்ட்டி வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து கேக்குறான். ஆனா எல்லாரும் ரொம்பவே சோகமா அப்செட்டா வந்து வராங்க. நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்டா அவளும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றா. எல்லாமே நம்மளாலதான் அப்படின்னு வந்து ஸ்கை ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது சேஸ் அங்க இவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வரான். இவ ரொம்பவே ஃபீல் பண்ணி, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவள தான் வந்து பிறந்ததுல இருந்தே இருக்கேன், என் கூட வந்து நிறைய குட்டீஸ் வந்து பிறந்தாங்க, இப்ப எங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வைக்கும் போது நான் வந்து ரொம்பவே சின்னதாகவும் வீக்காவும் இருக்கிறதுனால என்னோட சாப்பாட்டையும் சேர்த்து அவங்களே வந்து சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. நான் கடைசியில போய் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே இருக்காது. அது மட்டும் இல்ல என் கூட பிறந்த மத்த எல்லா பப்பீஸையுமே வந்து ஒருத்தவங்க வந்து தத்தெடுத்துட்டு போனாங்க. ஆனா என்ன மட்டும் யாருமே தத்தெடுக்கவே இல்லை. நான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் வெளியில ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. இதை பப்பி போயிட்டு வெளியில பார்க்கும் போது அப்ப நம்ம ஹீரோ அவன் வந்து டெலிவரி பண்றதுக்காக வந்திருப்பான். பார்த்ததுமே இதுக்கப்புறமும் நம்மள யாரும் வந்து தத்தெடுக்கலாம் வரமாட்டாங்க, நாமளா தான் நம்மளோட வாழ்க்கையை தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த ஸ்கை வந்து ஓட ஆரம்பிக்குது. ஆனா அவன் வந்து ரொம்பவே வேகமா வந்து போனதுனால இந்த ஸ்கையால அவனை வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பனியோட இது குளிர் தாங்க முடியாம அது கீழே வர விழுந்துருது. இதால திரும்பியும் போக முடியாது, அவனையும் ஃபாலோ பண்ணி முன்னேற முடியல. என்ன பண்றதுன்னு அது சோர்ந்து இருக்கும் போது மறுபடியும் ஹீரோ ஒரு பொருளை விட்டுட்டு போனதை பாக்குறதுக்காக திருப்பி வரும்போது இந்த பப்பியை பார்த்தா அவன் வந்து தூக்கிட்டு போறான். இந்த மாதிரிதான் என்னோட சூப்பர் ஹீரோ லைஃபுக்கு நான் வந்தேன். ஆனா இப்ப வந்து நான் எதுக்குமே வந்து பிரோஜனம் இல்லாதவளா மறுபடியும் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு அவனும் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஒரு பக்கம் இந்த 3 குட்டீஸும் பயங்கரமா வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிச்சு.
அப்ப ஹீரோ வந்துட்டு இதுக்கு மேல இவங்களை இங்க வச்சிருக்கிறதுல அவங்களுக்கு வந்து சேஃப்டி கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட இருந்த ஒரு கிறிஸ்டல் வேற இப்ப விக்டோரியா கிட்ட போயிருந்தா அவ என்ன வேணா எந்த நேரத்துல வேணாலும் செய்வா. அதனால இவங்களை மறுபடியும் அனுப்பிடு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிடுறான். குட்டீஸை பிரியறதுக்கு லிபர்ட்டிக்கும் வந்து மனசு இருக்காது. இருந்தாலும் வேற வழி இல்லை. இவ வந்து ஒரு பக்கம் அந்த கிறிஸ்டலோட பவரை யூஸ் பண்ணி அது எங்க இருக்கு எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா ஸ்கை வந்துட்டு என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணுமா அப்படின்னு வந்து ஹீரோ கிட்ட கேட்கும்போது இல்ல அப்படிலாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. இப்ப நீ போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நீ வந்து ரொம்பவே டயர்டா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து அனுப்பிச்சு வச்சிடறான். விக்டோரியாவும் இப்பதான் அந்த டாலரை வந்து ஓபன் பண்றா. அதுக்குள்ள இருக்கிற கிறிஸ்டலை வந்து அவ எடுத்து பார்க்கும்போது அது அவளோட டாலருக்குள்ள போயிட்டு செலுத்திக்குது. இதுக்கப்புறமா அவளுக்கு வந்து இப்ப நிறைய சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிருது. எலக்ட்ரிசிட்டி கண்ட்ரோல் பண்றது, பறக்கிறதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து இப்ப பவர்ஸ் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் நினைச்சதை சாதிக்க முடியும். அது மட்டும் இல்ல ஒரு கிறிஸ்டல்ல இவ்வளவு பவர்ஸ் இருக்குன்னா மத்த எல்லா கிறிஸ்டலும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஆசைப்படுறா. ஃபர்ஸ்ட் இவகிட்ட இருக்கிற இந்த பவர்ஸை வச்சு இவளுக்கு தேவையான டிவைஸை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. இவ வந்து அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்றதுனால அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கரெக்டா இப்ப தெரிய வந்துருது. ஆனா இந்த இடத்துல இப்போ ஸ்கை மட்டும் தான் இருக்கா. இந்த விஷயத்தை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லலாம்னு போய் பார்க்கும்போது எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால இதை நம்ம தான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றானா இவ வந்துட்டு இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற எல்லா கிறிஸ்டல்ஸையுமே எடுத்துக்கிட்டு கிளம்புறா. அந்த கிறிஸ்டல் இருக்கிற லொகேஷனுக்கு இப்ப இந்த ஸ்கை மட்டும் வந்து தனியா வந்துடுறா. இவகிட்ட எல்லா கிறிஸ்டல்ஸுமே இருக்கு. இப்போ இங்க வந்து பார்க்கும்போது விக்டோரியா தூங்கிட்டு இருக்கா. அவளோட கழுத்துல தான் அந்த கிறிஸ்டல் இருக்கு. எப்படியாவது அவளுக்கே தெரியாம அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணும்போது அவ வந்து கரெக்டா கண்ணு முழிச்சிடுறா. கிட்ட இருந்து இந்த கிறிஸ்டலை எடுக்க முடியும் நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பவர்ஸை வந்து அதுக்கு எதிராக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இது ஸ்கையும் வந்து சும்மா இல்ல, அதுவும் வந்து பறந்து போய் அவளுக்கு ஈடு கொடுத்து சண்டை போட ட்ரை பண்ணுது. அப்படி வரும்போது விக்டோரியா வந்துட்டு உன்னோட பவர்ஸ் இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி அதை வந்து கலாய்க்க இப்ப வந்து மேகத்துக்குள்ள அவ வந்து பூந்து பூந்து போக ஆரம்பிக்கிறா. அவளை ஃபாலோ பண்ணிட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கை வந்து ஒரு இடத்துல மாட்டிக்குது. இது எல்லாமே இவளோட பிளான் தான். ஒரு பால் மாதிரி உருவாக்கி அதுல வந்து அதை சிக்க வச்சிடறா. இப்ப அந்த பால்ல இருந்து அதால வெளியில வர முடியல. இந்த பாலோட இப்ப வந்து இவளோட பிளேஸ்க்கே வந்து வந்துடுறா. அப்படி வந்ததுமே இந்த ஸ்கையை வந்து ஒரு இடத்துல வந்து போட்டு அடைச்சிடுறா. அப்படி அடைச்சிட்டு அதுகிட்ட இருக்கிற மிச்சம் 5-6 கிறிஸ்டல்ஸையுமே இவளே வந்து எடுத்துக்கிறா. கையை நீட்டினதுமே அந்த எல்லா கிறிஸ்டல்ஸுமே அவளுக்கிட்ட போயிருது. கிறிஸ்டல்ஸுமே இப்ப இவகிட்ட வந்ததுமே இவளுக்கு வந்து எக்கச்சக்க பவர்ஸ் வந்துருது. இதுக்கப்புறம் நான் என்னோட மிஷினை வந்து ரொம்பவே சூப்பரா ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட டிவைஸை வந்து அவ ரெடி பண்றா. அப்படி ரெடி பண்ணதுமே அதுல இருந்து பயங்கரமான லைட் வந்து வெளியில வருது. அப்படி வந்து நேரா வந்து ஸ்பேஸுக்கு தான் போகுது. அங்க இருக்கிற எல்லா விண்களையுமே இப்ப வந்து இவ சைடு தான் வந்து இழுத்துட்டு இருக்கிறா. இப்போ கரெக்டா அந்த எக்ஸ் மேயர் வந்து நம்ம போட்ட டீல நீ ஒண்ணு மறந்துடலையே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் நிச்சயமா அதெல்லாம் வந்து மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டலை மட்டும் எடுத்து இந்த மேயர் கிட்ட அவ வந்து கொடுத்துடுறா. அதை வாங்கி அவர் வந்து உள்ள வச்சதுமே அவரோட மீசை எல்லாமே ஃபர்ஸ்ட் பெருசாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கை கால்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு ஜெயிண்ட் சைஸ்ல வந்து மாறிடுறாரு. என்ன பிடிச்சி ஜெயில போட்ட அந்த பேட்சோல நான் நிச்சயமா வந்து சும்மா விட மாட்டேன், அவங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்களை அழிக்கிறதுக்காக தான் அவன் வந்து அங்கிருந்து கிளம்பி போறான். ஹீரோவுக்கும் அவங்க கூட இருக்கிற மத்த பப்பீஸ்க்கும் நம்ம ஸ்கை வந்து இந்த மாதிரி எல்லா கிறிஸ்டலையுமே எடுத்துட்டு போய் அங்க மாட்டிருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து தெரிய வருது. இதை தெரிஞ்ச உடனே நம்ம எப்படியாவது அவளை போயிட்டு காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முடிவெடுக்கிறான். நம்ம கிட்டதான் இப்ப எந்த பவர்ஸும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு பப்பி கேட்கும் போது நம்ம இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன சூப்பர் பவர்ஸோடைய இந்த உலகத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் காப்பாத்தணும் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்ப ஸ்கையை வந்து காப்பாத்துறதுக்காக மறுபடியும் அவங்களோட பழைய வெஹிக்கல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இதுல வந்து லிபர்ட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மறுபடியும் நம்ம டீமோட சேர்ந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா ரோட்ல வந்து ஒரு பெரிய பள்ளம் உருவாகிறது. என்னாச்சு திடீர்னு எப்படி இது வந்துச்சு அப்படின்னு வந்து இவங்க ஷாக்கிங்ல பார்த்தா அந்த எக்ஸ்மேயர் தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உங்களை நான் நிச்சயமா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அட்டாக் பண்றதுக்காக வராரு. ஜஸ்ட் மிஸ்ல இவங்க எல்லாரும் அங்கிருந்து வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இவர்கிட்ட இருந்து இவங்களால ரொம்ப நேரம் வந்து தப்பிக்க முடியாது. கரெக்டா ஒரு டெட் எண்ட்ல போயிட்டு இவங்க எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து எங்க ஓடுவீங்க, எல்லாரும் நல்லா மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு மேயர் வரும்போது அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கிரெயின் வந்து இவரை அட்டாக் பண்றதுக்காக வருது. இது எல்லாத்தையும் பண்றது அந்த 3 குட்டீஸ் தான். பத்தி பரவாயில்ல நம்ம ட்ரைனிங் கொடுத்தது ஒன்று சும்மா போகல அப்படின்னு வந்து பெருமைப்பட்டுக்கிறா. இவங்க வந்து அந்த கிரெயினை வச்சு இவரை அட்டாக் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது முடியல. அப்ப வந்து அந்த 2 குட்டீஸும் 2 பக்கம் இருக்கிற மீசையில போயிட்டு மாட்டிக்கிட்டு அதை வந்து அவரை வம்பலுக்கு ஆரம்பிக்குதுங்க. அவர் வந்து இதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரையே அடிச்சுக்கிறாரு. அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற இந்த கேப்ல ஹீரோ வந்து அந்த கிறிஸ்டல் அவரோட பாக்கெட்ல தான் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறான். அந்த கிறிஸ்டலை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லும் போது அப்ப இந்த ரெட் கலர் பப்பி தான் வந்து அதை எடுக்கிறதுக்காக போகுது. அவனோட பாக்கெட்குள்ள குதிச்சு அந்த கிறிஸ்டலையும் எடுத்துருதான். ஆனா அதுக்கு முன்னாடி இவன் வந்து அவனை பிடிச்சிடறான். கிட்ட இருந்து எப்படியும் தப்பிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்ல திடீர்னு வந்து அப்படியே மேயர் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த கிறிஸ்டலோட பவர் மறுபடியும் இந்த ரெட் பப்பிக்கு வந்துருது. இது வந்து ஒரு ஃபயரோட பவர் தான். இந்த ஃபயர் பட்டதுனாலதான் அவன் கத்தி இருந்திருப்பான். கிறிஸ்டல் அவனுக்குள்ள இருந்து எடுத்ததுனால அவன் வந்து இப்ப ஜெயின்ட் சைஸ்ல இருந்து ரொம்பவே குட்டியா மாறிடுறான்.
அவனோட அந்த தொப்பி அவனுக்கு மேலே விழுந்து அந்த தொப்பிக்குள்ளேயே அவன் மாட்டிக்கிறான். புடிச்சு ஜெயில போடுங்க இவனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து டீமா இப்ப ஸ்கையை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துல இருந்து கிளம்பி அவளோட பிளேஸ்க்கு வந்து வராங்க. இவ கிட்டத்தட்ட எல்லா வேலைகளையுமே வந்து முடிச்சுட்டா. இப்ப வந்து கரெக்டா ஃபைனல் டச் வரும்போது யாரோ வந்து பெல் அடிக்கிறாங்க. அட யாரா அது இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவன் டென்ஷனா கதவை திறந்து போய் பார்க்கும்போது அந்த 3 குட்டீஸ் தான் நிக்குது. நாங்க வந்து பிசினஸ் சேல்ஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட்டோட பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்குங்க. இவளுக்கு வந்து பிஸ்கெட்னா குக்கீஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால இவளு வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கா. இதுதான் கரெக்டான சான்ஸ், நம்ம எப்படியாவது உள்ள போயிட்டு அதை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி வந்து செய்யறாங்க. பப்பி கிட்ட வந்து தண்ணியோட பவர் இருக்கும். அதனால தண்ணியோட தண்ணியா எப்படியோ அந்த இடத்துல வந்து உள்ள புகுந்துருது. உள்ள போயிட்டு நேரா இப்ப ஸ்கைய பார்த்து அந்த கிறிஸ்டலை வந்து ஸ்கை கிட்ட ஒப்படைச்சிருது. அந்த கிறிஸ்டல் அது கிட்ட வந்ததுமே அவளோட பவர் அவளுக்கு திருப்பி கிடைச்சிருது. அதனால அவ உடைச்சிட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறா. ஏதோ சவுண்ட் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள வந்து பார்க்கும்போது நம்ம ஸ்கை அங்க இருந்து பறந்து வெளியில வந்துருது. கிட்ட இருந்து உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்கை அட்டாக் பண்ண வரும்போது இங்க இருக்கிற எல்லா பப்பீஸ் அவங்களோட டீமே வந்து இங்கதான் இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து இவளை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற பப்பீஸ்க்கு ஒவ்வொரு பவர்ஸ் இருக்கும். அதனால கிறிஸ்டலை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி இவளை வந்து அட்டாக் பண்றாங்க. கிட்ட நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கிறதுனால அவ ஈஸியா அதுல இருந்து தப்பிச்சிடறா. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது கரெக்டா அந்த கிரீன் பப்பி இருக்கும்ல, அதுக்கு வந்து மேக்னெட் எல்லாத்தையும் மூவ் பண்ற பவர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி எப்படியோ நம்ம ஹீரோவை ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திருது. அதனால விக்டோரியா ரொம்பவே கோவப்பட்டு கிறிஸ்டல் இருக்கிற பப்பியை பார்த்து கரெக்டா அட்டாக் பண்ண அதோட உடம்புல இருந்து கிறிஸ்டல் தனியா வந்துருது. லிபர்ட்டி வந்து அந்த குழிக்குள்ள விழ போறதுக்கு முன்னாடி எப்படியாவது பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுது. அப்ப லிபர்ட்டியோட உடம்புல அந்த கிறிஸ்டல் போய் ஒட்டிக்குது. இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குழியில விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தா விழ போறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் லிபர்ட்டி அந்த குட்டியை வந்து பிடிச்சிருது. அப்படின்ற மாதிரி பார்க்கும் போதுதான் தெரியுது இதுக்கு வந்து அந்த பிளெக்சிபிலிட்டி பவர் இருக்கு. இதை நம்ம இது ஒண்ணு ட்ரையே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு லிபர்ட்டி வந்து யோசிக்குது. எப்படியோ இப்ப இதுக்கும் வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. விக்டோரியா வந்து சும்மா இருக்கிற மாதிரி இல்ல, அங்க இருக்கிறவங்கள மறுபடியும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணதான் ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த பிரவுன் பப்பி கிட்ட அந்த கிறிஸ்டலை கொடுத்ததுமே அது தண்ணிக்குள்ள இருந்து மறைஞ்சிருந்து இவளை வந்து தண்ணியோட தொன்னியா வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்குது. இதனால அவளால இந்த சுழல்ல மாட்டிட்டு அவளால வந்து எதுவுமே செய்ய முடியல. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியோ இந்த பிரவுன் பப்பி போயிட்டு அவளோட கழுத்துல இருக்கிற மத்த கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியில வந்துருது. இவகிட்ட இப்ப கிறிஸ்டல்ஸ் இல்லாததுனால எந்த ஒரு பவர்ஸுமே இல்ல. மறுபடியும் அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே இந்த பப்பீஸ் கிட்டே வந்து போயிருது. பவர்ஸ் இவங்களுக்கு திரும்பி வந்ததுனால ஃபர்ஸ்ட் எப்படியாவது அந்த டிவைஸ் அழிக்கணும் அப்படின்னு தான் இவங்க பிளான் பண்றாங்க. லிபர்ட்டி தான் வந்து பிளான் பண்ணி அதால பிளெக்சிபிளா எல்லாமே செய்ய முடியல. ஸோ பிளெக்சிபிளா அதோட உடம்ப வச்சுக்குது. இந்த பால் மாதிரி உருண்டு போய் இன்னொரு பப்பி என்ன பண்ணுதுன்னா அந்த டிவைஸை எப்படியோ அந்த இடத்துல வந்து பிளாஸ்ட் பண்ணிடுது. எப்படியோ இது எல்லாத்தையுமே வந்து முடிச்சாச்சு அப்படின்னு இவங்க ரிலாக்ஸ் ஆகும்போது விக்டோரியா என்ன சொல்றான்னா இதுக்கப்புறம் நிச்சயமா உங்களால என்ன தடுக்க முடியாதுன்னு அங்கிருந்து ஓட பாக்குறா. ஆனா லிபர்ட்டி வந்து அவளை பிடிச்சிருது. டிவைஸை வேணா அழிச்சிருக்கலாம், ஆனா எப்படினாலும் விண்கல் வந்து இந்த இடத்துல விழ போறதை உங்களால தடுக்க முடியாதுன்னு அவ சொல்றான். இவனும் வந்து நோட்டிபிகேஷனை பாக்குறான். அது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் வந்து ஒன்னால மட்டும்தான் எங்களை வந்து காப்பாற்ற முடியும், ஏன்னா உன்னாலதான் பறக்க முடியும், அதனால நீ வந்து இதை போய் வந்து தடுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கப்புறமும் நீ என்ன நம்புறியா அப்படிங்கிற மாதிரி ஸ்கை வந்து கேட்கிறா. ஆமா, நான் வந்து என்னைக்குமே உன்னை நம்புவேன், உன்னால மட்டும்தான் எல்லாமே வந்து முடியும், அதனால நீ நிச்சயமா வந்து எங்களை காப்பாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல கரெக்டா சேஸ் வந்துட்டு என்னோட கிறிஸ்டலையும் எடுத்துட்டு போ, நிச்சயமா இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிறிஸ்டலை வந்து இவகிட்ட கொடுக்குது. அதை பார்த்து மத்த பப்பீஸும் எல்லா கிறிஸ்டல்ஸையுமே வந்து இவகிட்டே வந்து கொடுத்துட்றாங்க. நான் வந்து நிச்சயமா என்னோட உயிரை கொடுத்தாவது உங்க எல்லாரையும் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு இவளோட வண்டி எடுத்துட்டு இவ வந்து அங்கிருந்து கிளம்புறா. பூமியை நோக்கி நிறைய விண்கல் எல்லாமே வந்து வந்துட்டு இருக்கு. இவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த எல்லா விண்களையுமே வந்து அவ கிட்டத்தட்ட பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல அதுல ஒரு விண்கல் மட்டும் இவளோட வண்டியில பட்டு அந்த வண்டி வந்து இப்போ கிளாஷ் ஆக போகுது. ஸ்கையால தான் பறக்க முடியல, அதனால அந்த வண்டியை விட்டுட்டு இவ அங்கிருந்து வந்து பறக்க ஆரம்பிச்சிடறா. இதுக்கப்புறம் நம்மளோட பவர்ஸை யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா விண்களையுமே திட்டத்தட்ட இவ வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறா. ஒரு பக்கம் கீழே இருக்கிற மத்த பப்பீஸும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து சேஃப்டியான பிளேஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அலர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஸ்கை வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டா. இப்போ இன்னொரு பெரிய நோட்டிபிகேஷன் வருது இவனுக்கு. என்னன்னு பார்த்தா இருக்கிறதுலே ஒரு பெரிய சைஸ் விண்கல் இப்போ வந்து இந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து உடனே ஸ்கை கிட்ட உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து முயற்சி பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ எதுவும் செய்ய வேணாம், நீ திருப்பி வந்து இந்த இடம் அழியறத நம்ம யாராலையும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றான். ஆனா என்னோட உயிரை கொடுத்தாவது நான் நிச்சயமா உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த பெரிய விண்கல் மேல போயிட்டு இவ மோதுறா. அது அந்த இடத்துல வந்து பிளாஸ்ட் ஆகிறது. விண்கல் அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகிறது. அதனால இப்போ இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதுல மோதன நம்ம ஸ்கை வந்து அந்த இங்க இருக்கிற கடலுக்குள்ள கீழே விழுந்துடுறா. அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவ வந்து கரெக்டா தரைய லேண்ட் பண்ணிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி வந்து வர ஆரம்பிக்குது. என்னடா இது அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது மறுபடியும் ஸ்கை வந்து அவளோட பவர்ஸோட திரும்பி வந்துடுறா. கிட்ட அவ்வளவு கிறிஸ்டல்ஸோட பவர்ஸ் இருந்ததுனால அவளுக்கு எதுவுமே ஆகல. அவ திரும்பி வந்ததை நினைச்சு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டு அவளை வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. பிறந்ததுல இருந்தே நம்ம எதுக்குமே வந்து பிரயோஜனம் இல்ல, நம்மளால யாருக்கும் எந்த பயனும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு வளர்ந்துட்டு இருப்பா. ஆனா இப்ப இவளாலதான் இந்த இடமே வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. இதை நினைச்சு அவ ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்றா.
இதோட டீம்ல இந்த குட்டீஸும் வந்து சேர்ந்துருச்சுங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலுமே ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்ட் டாடா பாபா ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.